வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ராமேஸ்வரம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய கோரிக்கைகளில் வரிசையாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோரிக்கை ராமேஸ்வரத்திலிருந்து எர்ணாகுளம், கேரளாவின் முக்கியமான நகரமாக இருக்கக்கூடிய எர்ணாகுளத்துக்கு ட்ரெயின் வேணும் அப்படிங்கிறது தான். இப்போ ராமேஸ்வரத்திலிருந்து எர்ணாகுளத்துக்கு ட்ரெயினே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அமிர்தா எக்ஸ்பிரஸ் அது வழக்கமான பாதையில் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை சுற்றி போகக்கூடிய ட்ரெயினாக இருக்கிறது. இப்போது மிகப்பெரிய தேவையாக ராமேஸ்வரத்திலிருந்து இருக்கிறது. ராமேஸ்வரத்திலிருந்து விருதுநகர் வழியாக சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், தென்காசி, செங்கோட்டைக்கு ட்ரெயினே இல்லை. ஆக இந்த ரூட்டில் ட்ரெயினை இயக்கி அங்கிருந்து கொல்லம் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயினாகவும் அங்கிருந்து மீண்டும் எர்ணாகுளம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலாகவும் தினசரி ரயில் வேண்டும் அப்படிங்கிறது தான் கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா ராமேஸ்வரத்தில் நடைபெறக்கூடிய அந்த ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வாறு நடைபெறக்கூடிய அந்த பணிகள் எல்லாமே முடிஞ்ச பிறகு இன்னும் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்பட தான் போகுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த மாதிரியான புதிய ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இப்போது ராமேஸ்வரத்திலிருந்து மங்களூருக்கு வாராந்திர ரயில் இயக்கப்படுகிறது. அது மாதிரி ராமேஸ்வரத்திலிருந்து எர்ணாகுளத்துக்கு தினசரி ரயில் வேண்டும், அதுவும் செங்கோட்டை வழியாக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக பாம்பன் பாலம் திறந்த பிறகு இருந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் மனசு வச்சாங்க அப்படின்னா இந்த ரயில் ஓடும். இந்த ரயில் ஓடும் பட்சத்தில் செங்கோட்டையிலிருந்து ராமேஸ்வரம் வருவதற்கு கூடுதல் ரயில் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது தான். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.